அவங்க எதுக்கு கேட்குறாங்க அப்படிங்கிறது பாஜகவுக்கும் தெரியும் இல்லையா? அவ்வளோ எளிதாக பாஜக விட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லையா? கொடுக்க மாட்டாங்க. சந்திரபாபு நாயுடு நேற்று டெல்லியிலும் கிளம்புதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் என்ன சொன்னார், நேற்று 7ஆம் தேதி எம்பிக்கள் மீட்டிங் நடக்குது, அன்றைக்கி நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அவர் என்ன டிமாண்ட் வச்சாருன்னு தெரியாது. நம்ம மீடியாவில் ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் நிறையா வருதே தவிர அவர் என்ன மாதிரி டிமாண்ட்லாம் வச்சார் தெரியாது. இப்போ தற்சமயத்துக்கு அவர் இந்தியா கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. இந்தியா கூட்டணியும் ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சிகள் இறங்குறதும் சரியில்லை. ஏன்னா அவங்களுக்கு மக்கள் மேண்டேட் கொடுக்கல. மக்கள் மேண்டேட் அவங்களுக்கு கொடுக்கல. மக்கள் தேசிய ஜனநாயக முன்னணிக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பாயிண்ட் என்னென்னா இந்த ரெண்டு பேரும் ஒரு சந்தேகத்தோடு தான் அந்த மினிஸ்ட்ரிக்குள்ளே போகிறாங்க. பாஜகவும் இவங்களை ஒரு முழுசாக நம்பாமல் தான் அவங்களையும் உள்ளே இழுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பரஸ்பர நம்பிக்கையின்மையின் அடிப்படையில் தான் அந்த கவர்மெண்ட்டே ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக இது எவ்வளோ காலம் இழுத்து பிடிக்கும். அதனால தான் இந்தியா கூட்டணி எதிர்க்கட்சியாக இவங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ அவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். இவங்க குளறுபடியில் அவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாகன்றதுனால தான் எதிர்க்கட்சியில் உட்கார அவங்க முடிவு பண்ணுறாங்க ஆக்சுவலாக.